பொதுவாகவே நம்முடைய இன்னைக்கு 100வது நாள். யாருக்கு 100வது நாள்? யாருக்கெல்லாம் தெரியும் 100வது நாள்லாம் இன்னைக்கு என்னன்னு? விஜய் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 100வது நாள். இன்னொரு சிறப்பான நாள் ஒன்று. இது 100வது நாள் சிறப்பானது இல்லை, நான் சொல்கிறேன். இன்னொரு சிறப்புக்குரிய நாள் இன்னைக்கு முத்தமிழறிஞருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிற நாள். ஒரு நமக்கு ஒரு பெரிய பெருமைக்குரிய நாள். இன்னொன்று, நம்முடைய மரியாதைக்குரிய இனி அண்ணன் முரசொலி மாறன் அவருடைய பிறந்த நாளும் கூட இன்னைக்கு. காலையில் நம்முடைய வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினார்கள். இன்றைக்கி அந்த மாதிரியான நாள். அது முடிச்சுட்டு வந்து பார்த்தா இன்றைக்கி நிறைய இடத்துல இன்றைக்கி 100வது நாள்னு போச்சு. நான் இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சின்னதாக ஒரு இது ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் போட்டிருந்தார், சுறா படத்தை யாராவது 100 நாள் ஓடிச்சின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களான்னு கேட்டார். அப்போ இந்த ஆட்சிக்கும் சுறா படத்துக்கும் ஒப்பிடுறாரு. சுறா படம் அது என்னன்னு தெரியல, நான் அந்த படம் பார்க்கல. சுறா படம் இருக்கிறதுலே மோசமான படங்களில் ஒன்று நம்ம முதலமைச்சர் நடித்த படம். அந்த படம் 100 நாள் ஓடிச்சுன்னா எப்படி பெருமைக்குரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார். அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு 2-3 செய்திகள். நம்ம 91லேருந்து 96 வரைக்கும் ஒரு 5 வருஷம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. ஆட்சி முடிஞ்ச உடனே 96ல் தேர்தல் அறிவிப்பு வந்தது. தேர்தல் அறிவிப்பு வந்து ஜெயலலிதா உட்பட அந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள்லாம் ஓட்டு கேட்டு போகிற இடத்துலலாம் தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு நினைவு சரியாக இருக்குமானால் ஒரு இடத்துல ஒரு அமைச்சருக்கு செருப்பு மாலை கட்டி அந்த கிராமத்தில் அவங்கள ஊருக்கு உள்ளே விடலை. ஜெயலலிதாவை பர்கூரில் நின்னாங்க. அங்கே வந்து நம்முடைய மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் பர்கூர் நம்முடைய சுகவனம், அதுக்கப்புறமா மாநில இளைஞரணியின் துணை செயலாளர் வரைக்கும் உயர்ந்தார், பொறுப்பு உயர்ந்தார். ஆனால் அவர் அந்த அம்மாவை எதிர்த்து நிற்கிறப்ப ஒரு மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர். மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர்களை ஒரு பரிதாபமாக தோற்றவங்க ஜெயலலிதா. அப்போது ஒரு 5 வருஷம் பெரிய பவர்ஃபுல் சிஎம்மாக இருந்தேன்னு சொல்லிக்கினேன். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சுகவனத்துக்களை தோத்தாங்க. அப்போ அந்த தோல்வி குறித்து முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், யானைக்காதுக்குள்ளே எறும்பு பூந்த மாதிரி நம்ம சுகவனத்தோட வெற்றி அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆட்சியின் மேலே வெறுப்பு இருந்தது. எப்போ 5 வருஷம் கழிச்சு, அந்த 5 வருஷம் கழிச்சு இருந்த வெறுப்பு, நான் இந்த செய்தியை வந்து நடுநிலையாக நீங்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த வெறுப்பு 100வது நாளில் ஏற்பட்டிருக்கு. நான் ஆதாரத்தோடவே சொல்கிறேன், 100 நாளில் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு ராயபுரம் எம்எல்ஏ ஆஃபீஸில் பொதுமக்கள் போய் எங்கள் ஏரியாவில் கழிவுநீர் அடைப்பு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் இன்னைக்கு 100வது நாள் கொண்டாடின்னு இருக்கிறாங்க. ராயபுரம் எம்எல்ஏ ஆஃபீஸில் பொதுமக்கள் கழிவுநீர் அடைப்புன்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேற்றுக்கு ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. ஒரு தம்பி திருவெற்றியூரில் என்ன பேர் தனுஷ், ஒரு +2 மாணவன், அதை ஒரு 30 பேர் கொண்ட கொலைவெறி கும்பலால் போதைப்பொருள் விவகாரத்துக்காக சொல்லி காட்டி கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 பேர் கொண்ட ஒரு வெறி கும்பல் அவனை அடித்து கொன்று விட்டது. அதுக்கு அந்த ஊருக்கு போய், அந்த திருவெற்றியூருக்கு போய் ஆறுதல் சொல்கிறங்கிற போக்கில் ஒரு 2 மந்திரி போகிறாங்க. அந்த 2 மந்திரியை தடுத்த விட்டாங்க. ஓடு ஓடு ஓடுன்னு அந்த 2 மந்திரி ஓடியே வந்தாங்க திருவெற்றியூர்லேருந்து. இது நேற்றுக்கு நடந்தது. 100 நாளில் நடந்த மிக முக்கியமான விஷயங்கள். நேற்றுக்கு தான் நீங்கள் இதில் சுதந்திர தின விழாவை சமபந்தி விருந்து பார்த்துருப்பீங்க. இந்த சமபந்தி விருந்தில் இந்த நாட்டின் நிதி அமைச்சர் அவர் ஒரு கோயிலில் போய் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி கோயிலில் போய் உட்காந்துருக்கார். கோயிலில் பக்கத்தில் ஆயாலாம் உட்காந்துருக்காங்க, பாட்டியம்மாலாம் உட்காந்து கூட உட்காந்து சாப்பிட்றதுக்காக. ஒரு கூட உட்காந்து சாப்பிட்ற பாட்டியம்மா கையில் இங்கிலீஷில் பேசுகிறாரு, இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு. நல்லா இல்லை அடிச்சு. இது எல்லாமே இந்த 100 நாள் ஆட்சியோட ஃபீட்பேக்ஸ். இது நான் முதல்ல சொன்ன மாதிரி 5 வருஷத்தில் வர வேண்டிய வெறுப்பு 100 நாளில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆட்சி அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் உணர தொடங்கியிருக்கிறாங்க. நாங்கள் டெய்லி இப்போது நான் பொதுவாக கோயில் நிகழ்ச்சிகளுக்கு நான் ஒரு நாத்திகன், அது சொல்லிக்கிறது ஒன்றும் பெருமை தான் எனக்கு. நான் கோயில் நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிட்டா போவேன். அதெல்லாம் அவங்கள வந்து அவமதிக்க மாட்டேன். எல்லா கோயிலுக்கும் போவேன். நேற்றுக்கு மட்டும் ஆடி மாதம் 5வது வாரம்னு சொல்லி ஒரு 4 கோயில் கூப்பிட்டு போனாங்க. 4 கோயிலுக்குமே போயிருந்தேன். போகிற இடத்துல மகளிர்லாம் ரொம்ப வெக்கி ரொம்ப ஒரு மாதிரி சங்கடப்பட்டு வணக்கம் சொல்கிறாங்க, சங்கடப்படுறாங்க. எதனா திமுகவை நாங்கள் ஓட்டு போடலையே அப்படிங்கிற அந்த ஃபீலோடு இருக்கிறத எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இது கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தோத்துட்ட கட்சி நடத்துகிற கூட்டமாக இது பாருங்கள். இப்படி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பிரம்மாண்டமாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கூட்டம். இந்த சைடெலாம் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இந்த மாதிரியான எதுவாக இருந்தாலும் இந்த மாற்றம் நம்ம ஒரு மிக விரைவில் இதுக்கு வந்து இது ஒரு மாற்றம் ஏமாற்றமாக மாறி போச்சு. இது உண்மையிலேயே நல்ல மாற்றமாக வெகு விரைவில் வருவதற்குரிய வாய்ப்புகள்
பொதுமக்களாகி உங்களால் ஏற்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை.